என்ன இந்த மாதிரி தோக்கடிச்சுல, அதுக்கான ரிவெஞ்சை தேடி தான் நான் வந்திருக்கேன். பரவாயில்ல, உன்னை இந்த முறை தோக்கடிச்சு நான் போன வாட்டி விட்ட என்னோட பட்டத்தை இந்த வாட்டி நான் எடுத்துக்கிறேன். உன் கதையை இந்த ஸ்டேஜ்லயே வச்சு முடிச்சிடறேன்டான்னு இவர் பேசிக்கிட்டு இப்போ ஒரு வழியா போட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. போட்டி ஸ்டார்ட் ஆக நம்ம சாப்பா வந்து என்ன பண்றாரு, அவரோட மொத்த பவரையும் திரட்டிக்கிட்டு அவர் ஃபைட்டிங்காக ஒரு பொசிஷன்ல நிக்கிறாரு. ஆனா நம்ம கோகு எந்த ஒரு அல்டிக்கலுமே இல்லாம அப்படியே அமைதியாவே நிக்கிறாருங்க. இதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாப்பாவுக்கு கொஞ்சம் பயமும் வருது. என்ன கோகு, போட்டிக்கு நீ தயாராகலையா? இப்படி அமைதியா இருந்துட்டா உன்னை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, அப்படியே நம்ம கோகுவை வந்து ஒரு மிகப்பெரிய மனிதனா நினைக்கிறாங்க நம்ம சாப்பா. அந்த அளவுக்கு அவனுக்கு பயங்கரமான வந்து பயம் வருது. இப்ப இப்படியே பயந்துகிட்டு நிக்க, ஓரளவுக்கு மேல கோபம் தாங்க முடியாத நம்ம சாப்பா இங்கே இருந்து ஓங்கி உதைக்க போக உடனே அந்த இடத்துல இருந்து கோகு மறைஞ்சிடுறாங்க. எங்கடா போன, தோத்தாங்குழியை எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு கோகு அவனோட பின்னாடி வந்து அவன் கையால கழுத்துல ஒரே ஒரு அடி தாங்க அடிப்பான். இந்த இடத்துல நம்ம சாப்பா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க.